இந்த வேளையிலே உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும்படியாய் என்னுடைய சிந்தனை ஓட்டத்தில் எழும்பின ஒரு காரியம் என்னவென்றால், இந்த வேதத்தில் உள்ள வசனங்கள் எல்லாம் நம்ம வாசித்து விசுவாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே ஏராளமான ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்கக்கூடியவர்களாக நாம் காணப்படுகிறோம். ஆனால் இந்த வேத வசனங்களை வாசிக்கும் போது ஒரு சிலர் அந்த வசனத்தில் இருக்கிற சில வார்த்தைகளை தவறுதலாக புரிந்து கொள்கிறது நிமித்தம் எதிர்மறையான விளைவுகளையும் தங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கக்கூடியவர்களாகவும் காணப்படுகிறார்கள் என்ற ஒரு தகவலை இந்த வேளையிலே உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். ஏராளமான வசனங்கள் இந்த கோணத்தில் என்னால் காண்பிக்க முடியும். ஆனால் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். பிரயோஜனமா இருக்கும் என்றே நான் கருதுகிறேன். என்ன வசனம்? லூக்கா 14ஆம் அதிகாரம் 26வது வசனம். அந்த வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா இயேசு சொல்றாரு, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதர சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுதுங்க. வெறுக்காவிட்டால் அப்படின்னு ஒரு வேர்டு, ஒரு வார்த்தை இருக்கிறது அல்லவா? அந்த வார்த்தையை எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் தவறுதலாக புரிந்து வைத்துக்கொண்டு தன்னுடைய தகப்பனையும் தாயையும் உதாசீனப்படுத்துகிறவர்களாக, கூட பிறந்தவர்களோடு ஒரு நல்ல ஒரு பாண்டிங், ஒரு ஐக்கியத்தை வைத்து கொள்ளாதவர்களாக, கல்யாணம் கட்டின மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாம பிள்ளைகளை பெத்தெடுத்துருவாங்க. ஆனால் பிள்ளைகளுக்கு ஆற்ற வேண்டிய கடமையெல்லாம் செய்யாம தான் உண்டு, பைபிள் உண்டு, ஜெபம் உண்டு அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிற எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களிடத்துல போய் ஏன் சார் இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, அதான் சார் வசனம் சொல்லி இருக்குது லூக்கா 14:26 இவர்களெல்லாம் வெறுத்து விடணும் அப்படின்னு சொல்லி இருக்குதுல்ல. வெறுத்தாதானே அந்த கடவுளுக்கு, அந்த இயேசுக்கு நான் சீசனா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல சார். அதனாலதான் சார் இவர்களெல்லாம் வெறுத்து ஒதுக்கி தள்ளிட்டேன். நான் உண்டு, என் வேலை உண்டு, கடவுள் உண்டு, இயேசு உண்டு அப்படின்னு நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அவருக்கு நான் சீசனா இருக்கணும் அல்லவா அப்படிங்கிற மாதிரிலாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஒரு சில கிறிஸ்துவ மக்கள். கடவுளுடைய பார்வையில் இவர்களெல்லாம் எப்படி கருதப்படுவார்கள் என்று நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்க யாரும் அப்படி இருக்க மாட்டீங்கள் என்று நம்புகிறேன். இருக்கவும் கூடாது. இந்த மாதிரி கிறிஸ்துவ மக்கள் இருந்து கொண்டு இருக்கிறத கடவுள் விரும்பாதவர். எங்க தகராறு அப்படின்னா, அந்த வெறுக்காவிட்டால் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கிறது அல்லவா? அந்த வார்த்தையை தவறுதலாக புரிந்து கொண்டது நிமித்தம் வரக்கூடிய விளைவு. அப்போ இந்த வார்த்தை என்ன சொல்லுது என்று உங்களுக்கு காண்பிப்பதற்கு முன்பதாக பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு வேத வசனத்தை நான் முதலாவது காண்பித்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமே என்று நான் கருதுகிறேன். என்ன வசனம் அப்படின்னா, மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம், பழைய ஏற்பாட்டில் கடைசி புஸ்தகம் மல்கியா. இந்த மல்கியாவில் 1ஆம் அதிகாரம் 1, 2, 3 ஆகிய 3 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா கடவுள் பேசுகிறதான ஒரு வார்த்தை அங்கே இருக்கிறது. நான் யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவையோ வெறுத்தேன் அப்படிங்கிறார். யாக்கோவை நான் லவ் பண்றேன், ஏசாவை என்ன சார் பண்றீங்க? வெறுக்கிறேன் அப்படின்னு கடவுள் பேசுறாரு. அந்த வார்த்தை இருக்குதுங்க. இந்த வெறுத்தல், வெறுப்பு அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலண்டான ஆங்கில வார்த்தை என்ன? ஹேட், HAT, ஹேட். அதானே பயன்படுத்துவோம். ஹேட் அப்படின்னா வெறுக்கிறது, எல்லாத்துக்கும் நன்றாக தெரியும், ரைட்டா? அந்த ஹேட்டுங்கிற வார்த்தையை இங்க போட்டீங்கன்னா உங்க மனசு எப்படி யோசிக்கும்? யாக்கோபை லவ் பண்றாரு, அவன் அண்ணங்கார ஏசாவை வெறுக்கிறாரு, ஹேட் பண்றாரு. என்னடா இது கடவுள்? அவர் என்ன பார்சியாலிட்டி காண்பிக்கிற கடவுளா? ஒருத்தனை சிநேகிக்கிறாரு, லவ் பண்றாரு, இன்னொருத்தனை வெறுக்கிறாரு. என்னடா இது கடவுள் அப்படின்னு கடவுளை குறித்தே ஒரு தவறுதலான பிக்சர், படத்தை உங்க மனசுல கொண்டவர்களாக நீங்க காணப்பட முடியும். தப்பா புரிஞ்சு கொண்டீங்கன்னா இந்த வசனத்துல மல்கியா 1, 2, 3ல சிநேகித்தேன் வெறுத்தேன்னு சொல்றாருல, இதை நீங்க நல்லா புரிஞ்சுட்டீங்கன்னா லூக்கா 14:26 நீங்க நன்றாக புரிந்து கொள்ளலாம். வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனா இருக்க மாட்டான் அப்படின்னு இயேசு அங்க சொல்றத தெளிவாய் புரிந்து கொள்ளலாம்.
இந்த ஹேட் மற்றும் வெறுப்பு அப்படின்னு நாம் பயன்படுத்துகிற இந்த வார்த்தைகளுக்கு இணையான எபிரேய வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால், 2 பேர் இருக்கிறாங்கன்னா ஒருத்தனுக்கு அதிக முன்னுரிமையை கொடுக்கிறதும் இன்னொருத்தனுக்கு இவனை காட்டிலும் சற்று குறைவான முன்னுரிமையை கொடுக்கிறதும் இந்த வெறுப்புங்கிற வார்த்தையினுடைய அர்த்தமாக எபிரேய மொழியில் காணப்படுகிறது. புரியும்படி சொல்றேன். யாக்கோபுக்கு அதிக முன்னுரிமையை நான் கொடுக்கிறேன், ஏசாவையே வெறுத்தேன் அப்படின்னா ஏசாவுக்கு இவனை காட்டிலும் சற்று குறைவான முன்னுரிமையை நான் கொடுக்கிறேன் அப்படின்னா அதனுடைய அர்த்தம். உங்க வீட்டில் 2-3 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிங்களேன். பெற்றோர்கள் சில நேரங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு சில பிள்ளைகளுக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுப்பீங்க இல்லையா, சில பிள்ளைகளுக்கு இவனை காட்டிலும் சற்று குறைவான ஒரு முக்கியத்துவத்தை கொடுப்பீங்க இல்லையா. அதை அப்படியே மனசுல வச்சுக்கிட்டு இந்த வெறுப்புங்கிற வார்த்தையை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். யாக்கோபுக்கு அதிக முன்னுரிமையை நான் கொடுக்கிறேன், ஏனென்றால் இவன் யாக்கோபு மூலமா யோசேப்பு அப்படியே அந்த தலைமுறை வழியா அப்படியே வந்துன்னா இயேசுங்கிற மனிதர் அங்க பிறக்க வேண்டும். மத்திய 1ஆம் அதிகாரத்தை நான் கொண்டு வருகிறேன். அப்போ யாக்கோபுக்கு அதிக முன்னுரிமையை இந்த ரீசன்னால நான் கொடுக்கிறேன். ஏசாவுக்கு இவனை காட்டிலும் சற்று குறைவான முன்னுரிமையை நான் கொடுக்கிறேன். அப்போ யாக்கோபை சிநேகிக்கிறேன், ஏசாவையும் வெறுக்கிறேன் அப்படின்னா ஏசாவுக்கு இவனை காட்டிலும் சற்று குறைவான முன்னுரிமையை நான் கொடுக்கிறேன் என்று அர்த்தம். இப்போ இந்த பேட்டர்ன்ல லூக்கா 14:26 ஃபிட் இன் பண்ணி நீங்க எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, லூக்கா 14:21 என்ன சொல்லுது, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தகப்பன், தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், ஜீவன் இவைகள் எல்லாம் வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனா இருக்க மாட்டான் இல்லையா. அப்போ 2 குரூப் ஆஃப் பீப்புள் இங்க தென்படுகிறதா அந்த வசனத்தை வாசிக்கும் போது. யாரு? ஒருத்தர் இயேசு, அது கிளியரா தெரிஞ்சிருச்சு. எனக்கு சீசனா இருக்க மாட்டான் இயேசு, எனக்கு அப்படிங்கிறது இயேசு. ரைட். அப்போ இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் யாரு? தாய், தகப்பன், மனைவி, சகோதர சகோதரிகள், இதெல்லாம் இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள். அப்போ இயேசுவுக்கு அதிக முன்னுரிமையை நீங்க கொடுக்கணும். இந்த தாய், தகப்பன், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் இவர்களுக்கெல்லாம் இவரை காட்டிலும் சற்று குறைவான முன்னுரிமையை நீங்க கொடுக்கணும். இயேசுவை அதிகமா நான் நேசிக்கிறேன், தாய், தகப்பன், பிள்ளைகள், சகோதர சகோதரிகளை எல்லாம் இவரை காட்டிலும் சற்று குறைவாக நான் நேசிக்கிறேன். இந்த அர்த்தத்துல தான் தாய், தகப்பன், சகோதர சகோதரிகள் எல்லாம் வெறுக்காவிட்டால், இயேசுவை காட்டிலும் குறைந்த அளவு மாத்திரம் நீங்க அன்பு செலுத்தாவிட்டால் இந்த இயேசுவுக்கு சீசனா இருக்க மாட்டீர்கள் அப்படின்னு அந்த அர்த்தம் சொல்லுதுங்க. இந்த வார்த்தையில இருக்கிற இந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ளாதபடிக்கு அநேக கிறிஸ்தவர்கள் நல்லா பைபிள் வாசி, நல்லா ஜெபம் பண்ணி விசுவாசமா இருப்பாங்க. ஆனால் வெறுத்து விடணும்னு சொல்லி இருக்குது. ஐயா, அப்பா அம்மாவெல்லாம் நான் சட்டம் பண்ணிக்கிறதே இல்லை, வெறுத்து விடுகிறேன் அப்படிங்கிற மாதிரி யோசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் இந்த நாட்களிலும் இருக்கத்தான் செய்கிறார்கள். வெறுக்காவிட்டால் அப்படின்னா இந்த விதத்துல தான் நீங்க இதனை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ உதாரணமா புறம் மதத்திலிருந்து கிறிஸ்துவத்துக்குள் வந்தவர்கள் ஏராளமான பேர் இருக்காங்க. அப்படி வரும்போது இந்த டிரான்சிஷன் பீரியட்ல ஏராளமான பாடுகளை அவர்கள் சந்திக்கக்கூடியவர்களாக காணப்பட்டு ஆக வேண்டும். இயேசுவா தாய் தகப்பனா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியும் உங்களால? இயேசுதாயா முக்கியம். அப்பா அம்மாவை நம்ம இயேசுக்கு இணையா வச்சு பார்க்க கூடாது. இயேசுவா அப்பா அம்மாவா அப்படின்னா இயேசுங்கிற நாமத்துல நான் நிக்கிறேன், இந்த கடவுள் எனக்கு எல்லா தேவைகளையும் சந்திப்பாரு, இவரு மேல நம்பிக்கை உடையவரா இருக்கிறேன். அப்ப இயேசுவா அப்பா அம்மா அப்படின்னா இயேசுதான் ஃபர்ஸ்ட், இவரு மேல முதல் தரமாய் முன்னுரிமை கொடுத்து நான் அன்பு செலுத்துகிறேன். இவங்களை வெறுக்கல இல்லையா, இவங்க மேல அன்பு செலுத்தாம இல்லை, ஆனால் இயேசுங்கிற நாமத்தின் நிமித்தம் இவர்கள் மேல் தாய் தகப்பன் சகோதர சகோதரிகள் பிள்ளைகள் மனைவிகள் இவர்கள் மேல் இவரு நிமித்தம் குறைவாக நான் அன்பு செலுத்துகிறேன். இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் ஏன் கொடுக்கிறேன்னா, இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், வெறுக்காவிட்டால் அப்படிங்கிற வார்த்தையை தப்பா நீங்க புரிந்து கொண்டீங்கன்னா ஏராளமான தேவையில்லாத பின் விளைவுகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில சந்திக்க வேண்டி வரும். அதனால தான் இவ்வளோ விளக்கமா நான் சொல்லுகிறேன். ஏன்னா கிறிஸ்துவ வாழ்க்கையில
நான் சொல்லுகிற இந்த விதத்தில் புரிந்து கொண்டீங்கன்னா தான் தாய் தகப்பன் பிள்ளைகள் மனைவிகள் இவை எல்லாரையும் உங்களால் நேசிக்க முடியும். அவர்களையும் இந்த ஃபோல்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டியது உங்களுடைய கடமை அல்லவா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி யாருக்கு, செகண்ட் ப்ரையாரிட்டி யாருக்கு? இதை டிசைட் பண்ணக்கூடிய காரியம்தான் இந்த வெறுப்பு அப்படிங்கிற வார்த்தை. நீங்கள் இதை மனசில் வச்சுக்கிட்டு மத்தேயு 10ஆம் அதிகாரத்தை வாட்சி பார்த்தீங்கன்னா, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 35 38 வரையிலான வசனங்களை வாட்சி பார்த்தீங்கன்னா, 37வது வசனத்தில் அவர் சரியாக சொல்லுகிறார் என்று நான் கருதுகிறேன். என்ன சொல்கிறாரு? மத்தேயு 10:37 நல்லா கவனிங்க. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் நல்ல. நோட் த பாயிண்ட். இவர் கிளியரா சொல்லிடுறார். லூக்கால சொல்லும் போது தான் வெறுக்காவிட்டால்ங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். ஆனா மத்தேயு என்ன சொல்றார் பாருங்க, தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய். நான் சொல்றது வந்துச்சா? இயேசு இங்க இருக்கிறாரு, அவரை காட்டிலும் கொஞ்சம் குறைவா தாய் தகப்பன் மேல அன்பு கூறணும் இல்லையா? அதுதான அர்த்தம் சொல்றாரு மத்தேயு. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் நல்ல. இது சரியா புரிந்து விடுகிறது. சரி, இப்ப சில உதாரணங்களை வேதாகமத்திலிருந்து காண்பித்தா நல்லா இருக்குமே என்று கருதுகிறேன் இதே லைன்ல. ஓகே, முதல் உதாரணம் மாற்கு 3ஆம் அதிகாரம் 31 35 வரையிலான வசனங்களை வாசித்து பாருங்கள். இயேசு ஜெபாலயத்துக்கு போறாரு, உபதேசம் பண்ணுகிறார். உபதேசம்லாம் முடிச்சுட்டு ஒரு வீட்டுக்குள்ள சாப்பிட்றதுக்காக போறார். ரைட்டா? சாப்பிட்றதுக்கு கூட நேரம் இல்லாதபடிக்கு அவர் எந்த வீட்டில் தங்கி இருக்கிறாரோ அந்த வீட்டை சுற்றிலும் திரளான ஜனக்கூட்டமானது சூழ்ந்து கொள்கிறது. வீட்டை சுற்றிலும் சூழ்ந்து கொண்டுட்டாங்க. இயேசுவின் இடத்துல மீண்டும் உபதேசத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கும்பல் வீட்டை சுற்றிலும் இருக்கிறது. ரைட், இதுதான் பேக்ரவுண்ட் சீன். இந்த நேரத்தில் அந்த வீட்டுக்கு வெளியில் இருக்கிற திரளான கூட்டத்துக்குள்ள இயேசுவினுடைய தாயாரும் இயேசுவினுடைய சகோதரர் பிரதரும் வெளியில நின்று கொண்டிருக்கிறார்கள். ரைட்டா? வெளியில நின்றுட்டு ஒரு ஆளை உள்ள அனுப்புறாங்க. எதுக்கு அப்படின்னா, அந்த இயேசுவை வெளியில கூட்டிட்டு வாயா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, உள்ளே உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு அவங்க நினைச்சிருக்காங்களான் இருக்குது. அதனால இயேசுவினுடைய தாயாரும் சகோதரரும் உள்ள ஒரு ஆளை அனுப்புறாங்க, இயேசுவை கூட்டிட்டு வா வெளியிலன்னு சொல்லிட்டு. அந்த ஆளு உள்ள போயாச்சு. இப்போ வீட்டுக்குள்ள போனா இயேசு ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. இயேசுடைய உபதேசத்தை கேட்டுக்கொண்டு அவரை சுற்றிலும் வீட்டுக்குள்ளேயும் ஜனக்கூட்டம் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறது. இப்போ அந்த ஆள் உள்ள வரான். அந்த ஜனக்கூட்டம் வீட்டுக்குள்ள இருக்கிற ஜனக்கூட்டத்தில் ஏதோ சொல்லியிருப்பான் இருக்குது. அப்போ அந்த ஜனக்கூட்டம் இயேசுவை நோக்கி ஒரு காரியத்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அதை இப்போ வாசிக்கிறேன் கேளுங்கள். 32வது வசனம் வாசிக்கிறேன் கேளுங்கள். மாற்கு 4:32. அவரை சுற்றிலும் உட்கார்ந்திருந்த ஜனங்கள், வீட்டுக்குள்ள அவரை சுற்றிலும் உட்கார்ந்த ஜனங்கள் அவரை நோக்கி, இயேசுவை நோக்கி, இதோ உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் வெளியே நின்று உம்மை தேடுகிறார்கள். உன்னை தேடிக்கொண்டிருக்கிறாங்கப்பா. என்னையா நீங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? உங்க பிரதரும் உங்க அம்மாவும் வெளியில நின்றுட்டு உங்களை தேடிக்கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இயேசு என்ன சொல்றாரு? 33வது வசனம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார்? யாரையா என்னுடைய தாய், யாரையா என்னுடைய சகோதரர் அப்படின்னு அவங்க முன்னால அவங்களுக்கு சொல்லிட்டு தம்மை சூழ உட்கார்ந்து இருந்தவர்களை சுற்றி பார்த்து, இதோ இவன் தான் என்னுடைய தாய், இதோ இவன் தான் என்னுடைய சகோதரர் அப்படின்னு, என் தாயும் என் சகோதரரும் இவர்களே அப்படின்னு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறவளை பார்த்து கையை காண்பிக்கிறார். காட்டிட்டு இன்னொரு வார்த்தையை சொல்லுகிறார். 35வது வசனம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும். நோட் த பாயிண்ட். தேவனுடைய சித்தத்தின்படி எவன் செய்கிறானோ அவனே என் சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்றார். அப்போ வெறுக்காவிட்டால் அப்படிங்கிற வார்த்தையை தானே தியானித்து கொண்டு இருக்கிறோம். அப்போ அந்த வார்த்தையை இங்கே ஃபிட்டின் பண்ணி பாருங்களேன். இயேசு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கார் வீட்டுக்குள்ள. யாரை குறித்து பிரசங்கம் பண்ணியிருப்பாரு? பிதாவாகிய தேவனை குறித்தும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். ரைட். இப்போ முதல் நிலைப்படுத்தக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இயேசுவை பொறுத்த அளவில் இந்த விஷயத்தில் தேவனுடைய வார்த்தைகள், பரலோக ராஜ்யம், இவைகளை தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டியது இயேசுவுக்கு இந்த இடத்துல முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. ஓகே,
வெளியில பெத்த தாயும் சகோதரர்களும் நின்று கொண்டிருக்கலாம், நோ டவுட் அபவுட் இட். ஆனால் இந்த தேவனுடைய ராஜ்யத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த சகோதரனா இருந்தாலும் சரி, தாயா இருந்தாலும் சரி, தந்தையா இருந்தாலும் சரி, இதுக்கு ஒப்பிடும்போது இவர்கள் எல்லாம் இதுக்கு கீழே தான் அப்படிங்கிறத இயேசுவும் இந்த இடத்துல காண்பித்தாரா இல்லையா? காண்பித்தார். 35வது வசனம் அதான் சொல்லுது, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் அப்படிங்கிறார். அப்ப அந்த வெறுக்காவிட்டால் அப்படிங்கிற வார்த்தைக்கு இந்த இடத்திலையும் இந்த உதாரணத்திலையும் உங்களால் அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடிகிறதா? புரிந்து கொள்ள முடியும் என்று நான் கருதுகிறேன். ஓகே, அப்போ இந்த சீன்ல கூட இயேசு தன்னுடைய தகப்பனையும் தாயையும் சகோதரரையும் முன்னிலைப்படுத்தவில்லை. எதை நிமித்தம்? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான உபதேசம் அப்படின்னு வரும்போது இப்போ நான் முக்கியமான வேலையை செஞ்சுட்டு இருக்கிறேன். இந்த ஜனங்கள்லாம் உட்காந்து என் வாயின் வழியாய் வருகிற தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்காங்க. நீங்க வேணா என்னுடைய அப்பா அம்மாவா இருந்து வெளியில நின்று கொண்டிருக்கலாம். உங்களை இதோட கம்பேர் பண்ணனா இதுதான் எனக்கு முக்கியம், இதுக்காக தான் இந்த உலகத்துல நான் வந்தேன், இதுதான் நான் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று படுத்தினாரா இல்லையா? படுத்தினார். அப்ப இந்த விதத்துல தான் லூக்கா 14:26 புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப 2வது உதாரணம் எங்க பார்க்கலாம் அப்படின்னா, லூக்கா 2ஆம் அதிகாரம் 41 52 வரையிலான வசனங்களை வாசித்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா, வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கும்படியால் இயேசுவின் தாய் தகப்பன்மார் இயேசுவை அழைத்து கொண்டு எருசலேமுக்கு செல்லுகிறது வழக்கம். இது போல ஒரு குறிப்பிட்ட வருஷம் அவங்க இயேசுவை அழைத்து கொண்டு தாய் தகப்பன்மார் எருசலேமுக்கு போயிட்டு திரும்பி போகும்போது கூட இயேசு வராரா இல்லையா அப்படின்னு அவங்க கவனிக்கல. இயேசுக்கு அப்போ வெறும் 12 வயசு தான். ஏன்னா ஜனத்திரள் பண்டிகை கேட்கவே வேண்டாம் இல்லையா? இயேசு பின்னால தான் வராருன்னு நினைச்சிட்டு அப்பா அம்மா போயிட்டே இருக்கிறாங்க. ஊருக்கே போய் சேர்ந்துட்டாங்க. போயிட்டு திரும்பி பார்க்குறாங்க, பிள்ளைய காணோம். என்னடா அது பிள்ளைய காணோன்னு பயங்கரமா அலறி அடிச்சுக்கிட்டு 3 நாள் ரிட்டர்ன் ஜேர்னி அடிச்சு மீண்டும் எருசலேமுக்கு வந்து பார்த்தா ஆச்சரியப்படுறாங்க தாய் தகப்பன்மார். என்ன ஆச்சரியம் அப்படின்னா, இந்த இயேசு 12 வயதே நிரம்பின இயேசு தேவாலயத்தில் உட்காந்துட்டு வேத பாரர்கள் பரிசேயர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருப்பாங்க இல்லையா, அவர்களுக்கு முன்னால உட்கார்ந்து பயங்கரமா பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். எப்படி இருக்கும்? அவங்களுக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு அப்பா அம்மாவுக்கு. பிள்ளை இல்லையா, அதனால என்ன கேட்குறாங்க? 48வது வசனம் லூக்கா 2:48 பார்த்தீங்கன்னா, இயேசுனுடைய அம்மா இயேசுவை நோக்கி என்ன கேட்குறாங்க? மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? ரொம்ப கோபப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடு உன்னை தேடினோமே, பிள்ளைய காணோன்னு தேடிக்கொண்டு இருக்கிறோமே, 3 நாள் ரிட்டர்ன் ஜேர்னி அடிச்சு மீண்டும் இங்க வந்திருக்கிறோம், என்ன நினைச்சிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்களான் இருக்குது. இங்க உட்காந்து நீ தேவாலயத்தில் உட்காந்து என்ன ஜனக்கூட்டத்துக்கு முன்னால பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற. மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? உன் தகப்பனும் நானும் விசாரத்தோட உன்னை தேடினோமே அப்படின்னு பயங்கரமா கத்துறாங்க. இயேசு என்ன தெரியுமா பதில் சொல்றாரு? நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா? உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு இயேசு ரிப்ளை பண்றாரு. எப்படி இருந்திருக்கும் அந்த அப்பா அம்மாவுக்கு? அப்புறம் அந்த 51வது வசனத்தை வாசிங்கன்னா, பின்பு அவர் இயேசு அவர்களுடனே கூட போய் நாசரேத்தில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இருந்தார். நல்ல பிள்ளையா நடந்துகிட்டாரு. ஆனால் பார்க்க வேண்டிய வசனம் 48, 49. என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா? உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு இவர் ரிப்ளை பண்றார். அப்போ இந்த சீனை லூக்கா 14:26 வெறுக்காவிட்டால் அப்படின்னு பார்க்கிறோம் அல்லவா? அந்த வார்த்தைக்கு இந்த சீனை ஃபிட்டின் பண்ணி பாருங்கோ. பிதாவுக்கு அடுத்தவைகளான காரியமா தாய் தகப்பனா? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா?
கேட்கிறார்ல. அப்போ பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் பணியாற்ற கூடிய காரியம் முதல்நிலை நான் படுத்தணுமா, அல்லது என் அப்பா அம்மாவாகிய உங்களை நான் முதல்நிலைப்படுத்தணுமா? நீங்களே சொல்லுங்க, எதுன்னு நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இயேசு அங்க கேட்கிறார். இதுதான் வெறுக்காவிட்டால் கடவுளா அப்பா அம்மாவா அப்படின்னு வந்ததுன்னா யாரு மேல அதிகமா நீங்க அன்பு செலுத்தணும்? கடவுள் மேல அதிகமா அன்பு செலுத்தணும். அப்பா அம்மா மேல இவரை விட கொஞ்சம் கீழே அன்பு செலுத்தணும். புரியுதா உங்களுக்கு? இந்த வெறுக்காவிட்டால் இதெல்லாம் கிளாசிக்கலான எக்ஸாம்பிள்ஸ். லூக்கா 2:41-52. மூன்றாவது உதாரணம் யோவான் 2ஆம் அதிகாரம். கணவர் கல்யாணம். இந்த கல்யாண வீட்டில் இயேசுவும் அவருடைய தாயாரும் அழைக்கப்பட்டிருக்காங்க. 2 பேரும் அந்த மேரேஜ் ஹாலில் இருக்காங்கப்பா. திராட்சரசம் குறைவுபடுகிறது. இயேசு தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுகிறார். அவர் செய்த முதலாம் அற்புதம். அவ்வளவுதான் பேக்ரவுண்ட். ஓகே, இந்த நிகழ்வுல பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் தெரிஞ்ச சமாச்சாரம் தான். இயேசுடைய தாயார் திராட்சரசம் குறைவுபடுகிறத பார்த்து பயங்கரமா டென்ஷன் ஆகி இயேசுவின் இடத்துல என்ன சொல்றாங்க? அவர்களுக்கு திராட்சரசம் இல்லப்பா, ஏதாவது ஒண்ணு செய்யப்பா அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆகி ரிக்வெஸ்ட் பண்றாங்க. யோவான் 2:3 வசனம். 4வது வசனத்துல இயேசு அந்த தாயாருக்கு ரிப்ளை பண்றாரு. என்ன ரிப்ளை பண்றாரு? ஸ்திரியேன்ட்டார். அம்மாவை ஸ்திரியேன்ட்டார். ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்றாரு. திராட்சரசம் குறைவுபட்டிருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனா என் தேவன் எனக்கு மேல ஒருத்தர் இருக்கிறாரு, அவரு தான் ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்யணும், அவரு செய்கிறாரா அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அவரு செஞ்சா நான் இங்க அந்த அற்புதத்தை செஞ்சிருவேன், என் வேலை இன்னும் வரவில்லை அப்படிங்கிற மாதிரி பிதா என்ன செய்கிறாரோ அப்படின்னு இவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு இயேசு சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே இயேசுடைய தாய் ரிப்ளை பண்ணிடுறாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா அந்த சைடு போயிட்டாங்க. தண்ணீரை திராட்சரசமா மாத்துகிற காரியம் பிதாவானவர் இன்னும் செய்யல. அவரு செய்யாம என்னால செய்ய முடியாது. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இயேசுவை பொறுத்தளவுல இந்த இடத்துல. ஓகே, அம்மா ரிக்வெஸ்ட் பண்றாங்க, கரெக்ட், பெத்த அம்மா தான், மறுக்கவில்லை. அம்மா ரிக்வெஸ்ட் பண்றதுனால என்னால இந்த அற்புதத்தை செய்ய முடியாது, ஏன்னா பிதா என்ன செய்யலையே, என் வேலை இன்னும் வரவில்லையே. அப்போ பிதா செய்கிறத நான் பார்த்து செய்கிறது முதல் பிரையாரிட்டியா, அம்மா சொல்றாங்கன்னு நான் செய்யும்படியாய் துணிகிறது முதல் பிரையாரிட்டியா அப்படின்னு பார்த்தா பிதா செய்கிறதை நான் செய்கிறது தான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. இது 2வது பிரையாரிட்டி தான். இந்த இடத்துலயும் மீண்டும் லூக்கா 14:26 கொண்டு வாங்க. தாயையாவது தகப்பனையாவது சகோதர சகோதரிகளையாவது பிள்ளைகளாவது என் ஜீவனையாவது இருக்காவிட்டால்ங்கிற வார்த்தையை இந்த விதங்களில் தான் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவா தாய் தகப்பனா, யார் மேல அதிகமா நீங்க நேசத்தை கொடுக்கறீங்க? இயேசுவின் மேலையா தாய் தகப்பன் மேலையா? இயேசுவின் மேல முதல் நிலையில அன்பு செலுத்துங்க. அதுக்கு அடுத்த நிலையில தாய் தகப்பன் சகோதர சகோதரிகள் மனைவி பிள்ளைகள் இவர்கள் மேல அன்பு செலுத்துங்க. அப்ப இயேசுவின் நாமம்னு வந்துருச்சுன்னா இதுக்கு தான் நீங்க முதல் நிலையில முக்கியத்துவம் கொடுக்கணுமே ஒழிய இதற்கு அல்ல. வெறுக்காவிட்டால் என்ற வார்த்தைக்குள் அடங்கி இருக்கிற இவ்வளோ சரத்துக்களையும் நீங்க அறிந்து கொண்டிருப்பீர்கள் என்று கருதுகிறேன். இந்த இன்றைய தகவலை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.